நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் ஒன்று அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. நாட்டு சர்க்கரை அப்படின்றது கரும்புல இருந்து இருக்கக்கூடியது, கருப்பட்டி அப்படின்றது பனை மரத்துல இருந்து வரக்கூடியது. கரும்புல இருந்து வரக்கூடிய ஜூஸை காய்ச்சி அது கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை பவுடரா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நாட்டு சர்க்கரை. அதை உருண்டை பிடிச்சாங்கன்னா உருண்டை வெல்லம், அச்சில் ஊத்துனாங்கன்னா அச்சு வெல்லம், அதை சல்ஃபர் போட்டு ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அது ஒயிட் சுகர். அந்த ஒயிட் சுகருக்கு மேல மொலசஸ் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா பிரவுன் சுகர். ஸோ இதுல நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே கரும்புல இருந்து வரக்கூடியது. பனையில இருந்து வரக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பட்டி, பனை வெல்லம் அல்லது பனை சர்க்கரை, கருப்பட்டி தூள், பனங்கற்கண்டு, இது எல்லாமே பனையிலிருந்து வரக்கூடியது. இப்போ கரும்புல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் பனையிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளைசமிக் வேல்யூ. கரும்புல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான இனிப்போட கிளைசமிக் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 80க்குள்ள இருக்கும். சாப்பிட்ட உடனே நம்மளோட பிளட் சுகர் லெவலில் கொஞ்சம் அதிகமாக ஸ்பைக் பண்ணும். அதே நீங்கள் வந்து பனையிலேருந்து வரக்கூடிய பொருட்களோட கிளைசமிக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 to 40 இருக்கும். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிளட் சுகர் லெவலில் அதிகமாக ஸ்பைக் பண்ணாது. நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து உணவே மருந்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா வருமுன் காப்பம் அப்படின்றது. ஆனால் நான் ஒரு டயபெட்டிக் வந்ததுக்கப்புறமா நான் இது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு டயபெட்டிக் வந்தவங்க ஒரு பனை சர்க்கரையை ஒரு மாற்றாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 12 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக வேணாம். டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றா பனை சர்க்கரைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்கள் வந்து பனை சர்க்கரை கொடுத்து வந்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்.